இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல்நிலையில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ள நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பல்வேறு கட்சியினர் திரண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல்நிலை தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வரக்கூடிய நிலையில மருத்துவமனைக்கு தற்போது பல்வேறு கட்சியினர் வருகை தந்திருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடல்நிலை தொடர்ந்து பெரும் பின்னடைவை சந்தித்து வருகிறது. நல்லக்கண்ணு அனுமதிக்கப்பட்டுள்ள சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பல்வேறு கட்சியினர் திரண்டு தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாகிருல்லா, எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக், அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் தற்போது சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நல்லக்கண்ணுடைய உடல்நிலை தொடர்ந்து மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் இருப்பதாகவும் அவருடைய உடல்நிலை பின்னடைவை சந்தித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். நல்லக்கண்ணு உடல்நிலை மருத்துவர்கள் 24 மணி நேரமும் கண்காணித்து வருகின்றனர் என நேற்று மருத்துவமனையினுடைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. உடல்நிலை தற்போது மோசமடைந்திருப்பதாகவும் அரசியல் கட்சி தலைவர்கள் தற்போது வெளியே கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 20ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கடந்த 22ஆம் தேதி தீவிர சிகிச்சையில் இருந்து வந்த அவருடைய உடல்நிலை திடீரென்று பின்னடைவை சந்தித்ததாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில், அதாவது வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சி தலைவர்கள், தொண்டர்கள் என கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த தொண்டர்கள் எல்லாம் மருத்துவமனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 20 நாட்களாக ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நல்லக்கண்ணின் உடல்நிலை தொடர்ந்து மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மருத்துவர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். உடல்நிலை பின்னடைவு சந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடிய நிலையில அவருக்கு தேவையான அந்த சிகிச்சைகள் எல்லாம் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த தகவல் காலையில அதிக அளவில் பரவக்கூடிய நிலையில நல்லக்கண்ணின் உடல்நிலை தொடர்ந்து பின்னடைவு சந்திக்கக்கூடிய நிலையில கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரை அவருடைய உடல்நிலை குறித்து விசாரிப்பதற்காக அரசியல் கட்சி தலைவர்கள் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு படையெடுத்திருக்கிறார்கள். நல்லக்கண்ணு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிகிச்சை வார்டுக்கு சென்று மருத்துவர்களிடம் தலைவர்கள் எல்லாம் அவருடைய உடல்நிலை குறித்து விசாரித்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.